நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், முற்று பெற்ற நிகழ்காலம். இது ஒரு எக்ஸாம்பிள். அதாவது உங்கள் கிராமர் புக்கில் பின்னாடி இருக்கும் V1 V2 V3ன்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்ட், பாஸ்ட்டு, அப்புறம் பார்ட்டிசிபிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் ஈட், ஏட், ஈட்டன். ஹீ, ஷீ, இட், அப்புறம் ஏதோ ஒரு சிங்கிள் நேம் ஏதோ இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம ஹேஸ் ஈட்டன் அப்படின்னு நம்ம போடுறோம். இது என்னென்னா, இப்போ தான் நம்ம சாப்பிட்டோம் அல்லது இப்போ தான் சமீபத்தில் முடிஞ்ச ஒரு விஷயத்தை, கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும், அது நிகழ்காலம்னு சொல்ல முடியாது, இறந்த காலம்னு சொல்ல முடியாது, அந்த ரெண்டுக்கு நடுவில் உள்ளதாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹீ ஹேஸ் ஈட்டன் கிரேப்ஸ் நவ். நான் இப்போ தான் கிரேப்ஸ் சாப்பிட்டேன். ஷி ஹேஸ் ஈட்டன், அவன் இப்பொழுது தான் கிரேப்ஸ் சாப்பிட்டான். ஷி ஹேஸ் ஈட்டன் கிரேப்ஸ் நவ். அவள் இப்பொழுது தான் திராட்சை சாப்பிட்டாள். அது மாதிரி ஐ, யூ, வி, தே, அப்புறம் நேம்ஸ் ராமன், ரகு இந்த மாதிரிலாம் வந்தாலும் அதுக்கு ஹேவ் போடணும். சிங்குலருக்கு ஹேஸ் போடணும். ப்ளூரல் அப்புறம் ஐ, அதுக்கு வந்து ஹேவ் போடணும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு. அதுக்குள்ளே கீவேர்ட்ஸ் என்னென்னா நவ், இப்போது, ஜஸ்ட் நவ் இப்போ தான், an hour ago ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி, ரீசன்ட்லி சமீபமாக, ஆல்ரெடி ஏற்கனவே, லேட்லி சமீபமாக, ஒன்ஸ் இப்போ ஒரு தடவை, ட்வைஸ் ரெண்டு தடவை, அந்த மாதிரி. அடுத்த எக்ஸாம்பிள் ரீச், ரீச்டு, ரீச்டு. ஒரு இடத்த போய் அடைகிறது தான் ரீச் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு V2 ஃபார்ம் வந்து ரீச்டு, V3 ஃபார்ம் வந்து ரீச்டு. இப்போ ஹீ ஹேஸ் ரீச்டு த டார்கெட் திஸ் வீக். அவன் இலக்கை இந்த வாரத்தில் தான் அடைந்து விட்டான், அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் இட் ஹேஸ் ரீச்டு த டார்கெட், அது அதோட இலக்கை அடைந்து விட்டது. ஐ ஹாவ் இதுக்கெலாம் வந்து ஹாவ் போடணும். ஐ ஹாவ் ரீச்டு த டார்கெட் திஸ் இயர். இந்த வருஷத்தில் தான் நான் என்னோடய டார்கெட்டை முடித்தேன், இப்போ தான் இந்த வருஷத்தில் தான் முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லாஸ்ட் இயர் அப்படின்னா ஐ ரீச்டு த டார்கெட் லாஸ்ட் இயர் அந்த மாதிரி சொல்லுவோம். இது திஸ் இயர்னு சொல்லும்போது முடிச்சாச்சு, ஆனால் இந்த வருஷம்தான் முடிச்சிருக்காங்க, அதனால் ஏற்கனவே முடிந்து விட்டது, அடைந்து விட்டேன் அப்படிங்கிறக்கு இதை நம்ம சொல்கிறோம். இப்போ நேம்ஸ் வந்து சிங்குலராக இருக்கும்போது ஹேஸ், லதா ஹேஸ் ரீச்டு த டார்கெட் திஸ் மந்த். அது மாதிரி ரெண்டு நேம் டாம் அண்ட் ஜெர்ரி ஹாவ் ரீச்டு த டார்கெட் திஸ் இயர். அடுத்த எக்ஸாம்பிள் ரைட், ரோட், ரிட்டன். ரைட் எழுது, அதான் அதுக்குரிய 3 ஃபார்ம் இருக்குது. ராஜ் ஹேஸ் ரிட்டன் த எக்ஸாம் திஸ் மார்னிங். காலையில் தான் எழுதி முடித்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்போ தான் காலையில் தான் எழுதி முடித்தான் இந்த எக்ஸாமை, அது. அப்புறம் வி ஹாவ் ரிட்டன் த எக்ஸாம் திஸ் ஈவினிங். நாங்கள் இந்த பரீட்சையை இந்த சாயந்தரம் தான் எழுதி முடித்தோம் அப்படின்னு சொல்கிறது. ராணி அண்ட் ராஜ் ஹாவ் ரிட்டன் த எக்ஸாம் திஸ் ஆஃப்டர்நூன். மதியம் தான் இவங்க எக்ஸாமை எழுதி முடித்தார்கள். ராணி அண்ட் ராஜ் எக்ஸாமை எழுதி முடித்தார்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒர்க்டு. இது ஹீ ஹேஸ் ஒர்க்டு ஆஸ் அ டீச்சர் ஃபார் 2 years. அவன் 2 வருடங்களாக ஆசிரியராக வேலை பார்த்தான். ஷீ ஹேஸ் ஒர்க்டு ஆஸ் அ டீச்சர் ஃபார் 2 years. அவள் 2 வருடங்களாக ஆசிரியராக வேலை பார்த்து வருகிறாள். ராணி ஹேஸ் ஒர்க்டு ஆஸ் அ டீச்சர். ராணி 2 வருடங்களாக ஆசிரியையாக வேலை பார்த்து வருகிறாள். தே ஹாவ் ஒர்க்ட் ஆஸ் டீச்சர்ஸ். அவர்கள் ஆசிரியர்களாக வேலை பார்த்து வருகிறார்கள் சின்ஸ் 2019. அந்த 2019 2019 அவர்கள் ஆசிரியர்களாக வேலை பார்த்து வருகிறார்கள். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்காக இதை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட புக்ஸில் கூட, கிராமர் புக்ஸில் இதிலலாம் வந்து பின்பக்கம் இதை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அடிக்கடி அதை படிக்க அல்லது அந்த எக்ஸசைஸ் செஞ்சு பார்க்க உங்களுக்கு இது எல்லாமே மனப்பாடம் ஆயிரும். டூ, டிட், டன், செய். கம், கேம், கம். வா, கோ, வெண்ட், கான். போ, ரன், ரேன், ரன். ஓடு. வேக், woke, waken.
எழுப்பு, கேட்ச் காட் காட், பிடி, லிவ் லிவ்டு லிவ்டு, வாள் அல்லது வசி, ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க், குடி, புட் புட் புட், வை. இது மாதிரி நிறையா வேர்ப்ஸ் இருக்கும். அதுக்குரிய 3 ஃபார்ம்ஸும் நீங்கள் இது நெட்டில் பார்த்து படிச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்கள் புக்ஸில் பின்னாடி உள்ளதை பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், DJLK Dreams சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.